Hello, welcome to our channel, friends. இன்னைக்கு ஒரு புது vlog எடுக்க போறோம். என்ன vlogனா எங்க வீட்டுக்கு வச்சிருந்த vlog எடுக்க போறோம். அப்புறமா அடுப்புல என்ன வச்சிருக்காங்க? ஒரு 4 முட்டை வேக வச்சுக்கறாங்க. அப்புறமா சோறு வச்சுக்கறாங்க. என்ன சோறுன்னு பார்க்கலாம் இருங்க. என்ன அரிசி. ஐயோ, ரேஷன் அரிசி வச்சுக்கறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டீ பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்கல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க கொஞ்சம் கூட கொடுக்கல. ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுக்கிறாங்க. ஐயோ, எவ்வளோ மணி நேரமாக குடிப்பேம்மா நீ டீயை? நாங்கள் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறோம் கைஸ். என்ன ஸ்டோரின்னா சத்யா ஹரிச்சந்திர ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஆமாப்பா, சத்யா ஹரிச்சந்திரன் அடுத்தது எங்கள் பொண்ணு தானா உண்மை சொல்கிறதுக்கு. ஒரு வழியா எங்க தம்பி வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எங்க போய் இந்த வீட்டில் தான் இருக்கிறான். இல்லையே. அப்புறம் ட்ரெயினில் ஸ்லிப்பர் விட்டுட்டு வந்துக்கிறான். அதுவும் 500 ரூபாய் இல்லை 480 ரூபாய் சருக்கு போச்சு. 480 ரூபாய் 200 ரூபாய். புது ஸ்லிப்பர் போயிடுச்சு. I know, I came to know. காஞ்சி போன கருவாடு மாதிரி வந்து பர்த்டேக்கு வாங்கிக்கிறேன். கல்லடு அப்படி ஒரு பெரியவங்க இருந்தப்போ காலுக்கு கிலோ வைக்கணும். மம்மி பிரியாணி செய்யறதானே பக்கா. நெக்ஸ்ட் மந்த்து பர்த்டே, எனக்கு அடுத்தது அவங்களுக்கு பர்த்டே ஜூன் 10. போனதே தெரியல, வருஷம் கடந்து போயிடுச்சு. போன வருஷம் வீடியோ நீங்கள் பாருங்க. போன வருஷம் வீடியோ சஸ்பென்ஸ்ன்ட்டு சொல்லாத கொள்ளாத என் பொண்ணு வந்து ஏசப்பா அது ஒரு வார்த்தையே நான் வருடு வார்த்தையானது பாருங்க. ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தா, ஒரு கேக் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அன்றைக்கி தினம் பார்த்தீங்கன்னா உடம்பே சரியில்லை, எனக்கு முடியல வேற. அந்த டைமில் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன். இந்த வருஷம் ஐஸ் கேக். இந்த வருஷம் வந்து நாங்கள் சொல்லிட்டு தான் பிறந்த நாள்லாம் கொண்டாட மாட்டோம். சிம்பிளாக முடிஞ்சால் சாரீ கட்டிட்டு வீட்டில் இருக்குது எதாவது ஒரு ஜாமுன் ஒரு ஸ்வீட்டோ பாயசமோ எதாவது செய்யலான்னு அந்த இதில் இருக்கிறேன். என் பையன் வந்து பிறந்த நாளுக்கு பிரியாணி கேட்டுக்கிறான். பிரியாணி கபாபு அந்த மாதிரி ஒரு லீஸ்ட்டை போட்டுக்கிறான். பார்க்கலாம் கைஸ், ஓகேங்களா? பாருங்க, என் பையனுக்கு ஒரு ஆசை பர்த்டே கொண்டாடணும். அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே கொண்டாடக்கூடாதுன்னு அவங்க அப்பா. எங்கள் வீட்டுக்காரர் அப்படி சொல்கிறாங்க கைஸ். என்ன சொல்கிறது, பர்த்டே எல்லாம் கொண்டாடாது. அப்புறம் ரசம் செய்கிறது தான் வீடியோ காமிக்க போகிறேன். ரசம் தான் செய்ய போகிறேன். எப்படி குச்சிட்டு பசிக்குதுமா, என்னம்மா செய்கிறீங்கோ? தக்காளி காமிச்சிட்டா தக்காளி சாப்பிட்டணுமா? நம்மகிட்ட 2 ப்ராடக்ட் இருக்குதுல்ல, சொல்லு. சொல்கிறேன். Day 55 ஆஃப் நான் கப்பீஸ் வளர்க்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சர்ப்ரைசிங் திங் என்னன்னு தெரியுமா? கொஞ்சம் வேட்டை காத்திருக்கு. வேட்டை ஆட போறான். ஒரு நெட்டு, ஒரு நம்மளோட கப்பீஸ் எல்லாம் பெருசா பக்கெட் எத்தனை நம்ம இப்போ என்ன பண்றோம்னா ப்ரீடிங் செட்டப்பா பண்ண போறோம். ப்ரீடிங் செட்டப் பண்ண போறானா? ஸோ இதில் எது பொண்ணு எது பையன் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் கூட பண்ணுங்க. பாருங்க, இவ்வளோ வச்சிருக்க பாருங்க. 30 மேலே ஆயிட்டுக்குது நம்ம கப்பீஸ். பாருங்க, நம்ம ஒரு பிவிசி பைப்பெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அங்கே வந்துட்டு குட்டி போயிட்டு சேர்ந்துக்கோமாமா. ஸோ நம்ம கப்பீஸோட Day 55 வீடியோ இது. எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அமேசானில் எதில் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட தம்பியோட பிக்ஸ் அனுப்புகிறோம். அந்த கப்பி இங்கே காட்டு என்ன காட்டாங்க. ஒரு தக்காளி, கொஞ்சம் புளி, புது புளி, மஞ்சள், பெருங்காயத்தூள், பெருங்காய், காய் எப்பா
ரசம் தான் செய்ய போகிறேன். புளி ரசம் தான். இதுக்கு மேல்பட்டு மிக்ஸி ஜாரில் என்னென்ன சேர்க்க போகிறேன்னு பாருங்க. ஜீரகம் தாராளமாக செய்கிறேங்கோ. மிளகு சாப்பிட மாட்டேன்றாங்க பசங்க. மிளகு நல்லா சேர்த்து அரைச்சி ரசம் செய்யுங்கோ. பூண்டு காரம் ஆகிடுப்போது 2 மிளகா. ஏன்னா காரம் சாப்பிட மாட்டேன்றாங்க கைஸ். பூண்டு நல்லா சேர்த்து 2 காஞ்ச மிளகா. ஒரு ஓட்டுங்க பாருங்க. இந்த இது இருக்குது கண்டென்சன்சி என்ன சொல்கிறீங்க அது காலேஜ் எவ்வளோ நேரம் தான் பிடிச்சிருப்ப தம்பி ஒரு மீனை? சீவிரா காப்பிக்குது. இங்கே கொஞ்சம் பிடிச்சி வச்சுட்டுருக்கோம் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கெட்டியாக பேசணும். அப்போ தான் அவங்க கெட்டியாக பேசினா தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. கெட்டியாக நீட்டாக க்ளீனாக பேசணும். கொத்தமல்லி கொஞ்சமாக கல்லுப்பு தாளிக்க போகிறேன். எப்படி தாளிக்கிறேன்ட்டு பாருங்க கைஸ். நேற்று உடை செஞ்சது எண்ணெய் மீஞ்சிச்சு. அதை எடுத்து ஊற்றினுக்கிறேன். எண்ணெய் கடுகு எல்லாமே ஈஸின்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த ஈஸி கூட ரொம்ப கஷ்டம் ஒருத்தருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சேன். எந்த பொருளுமே வேஸ்ட்டுன்னு நினைக்கக்கூடாது கைஸ். எந்த பொருளுமே சிக்கனமாக நாங்கள் வேலை செஞ்சு சிக்கனமாக மீச்சு வச்சாதான் பசங்களுக்கு வீட்டுக்காருக்கு கூட கஷ்டப்படும் போது கஷ்டம்னு சொல்கிறது ஈஸியாக இருக்கும்போது ஈஸியாக இருக்கும்போது ஈஸின்னு நினச்சிக்காதீங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு தான் முன்னேறணும். நம்ம ஒரு வீடியோ பிடிக்கும் போது கூட ஒரு கஷ்டம் தான். ஈஸியாக சொல்லிடலாம். நம்ம கமெண்ட்லேயோ ஒரு லைக் போடுவோம் நம்ம சொல்லும் போது உங்களுக்கு லைக் போடணும்னு தோணாது. ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுக்கும்போது நம்மளுக்கு பேச வராதா அது நெஞ்சு பார்க்கணும். நெஞ்சு பார்த்து கூட நம்ம பேசுகிறோம். ஏன்னா ஒரு வார்த்தை கூட தப்பாக போகக்கூடாதுன்ட்டு. இது கொதி வரக்கூடாது கைஸ். எல்லாரும் கொதி வரட்டுன்னு சொல்லுவாங்க. கொதி வரக்கூடாது. அந்த நுரைய வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். கொதியெல்லாம் வரக்கூடாது. ரசத்தில் அந்த இதுதான் மெயின். கொதி வராத மாதிரி பார்த்து ஆஃப் பண்ணிட்டு தட்ட முடியணும். இவ்வளோதான் கைஸ். இன்னைக்கு தினம் வீடியோவே மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.